பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். 50 ஆண்டு காலமாக தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அரசியல்ல பயணித்த செங்கோட்டையன் ஒரு கொங்கு மண்டலத்துடைய முகங்கள்ல ஒருத்தர். இன்னைக்கு பார்ட் டைம்ல அரசியல்ல தொடங்கி வெகு விரைவில் முழுவீச்சில் ஈடுபடக்கூடிய விஜய் நேரில் சந்திச்சிருக்காரு. இது யாருடைய அரசியலை வேகப்படுத்தும், யாருக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவருக்கு அதிமுகவில் அவர் மீண்டும் சேர்வதற்கான அந்த வாய்ப்பு அடைக்கப்பட்டு விட்டது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கு பிறகு அவர் ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றுமையை விரும்பல, நீக்கப்பட்டவர்களை நான் மீண்டும் சேர்க்க மாட்டேன் உறுதியா இருந்தார். அதனால அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கின பிறகு செங்கோட்டையன் கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் எடப்பாடியை நேரடியா தாக்குற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால மீண்டும் அவர் அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அடைக்கப்பட்டு விட்டது. அந்த ஒற்றுமை இந்த விஷயம் கேள்விக்குறி ஆகிவிட்டது. ஸோ இந்த சூழல்ல செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவருடைய அரசியலை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு அவரு. ஸோ இந்த சூழல்ல அவர் தாவேகாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுகவிலிருந்து கட்சி பிடிக்காதவர்கள் விலகி சென்று சேருவது என்பது திமுக தான். ஆக்சுவலா இப்போ முதல் தடவையா அதிமுகவிலிருந்து ஒருவர் ஒரு நீண்ட பாரம்பரிய அனுபவம் உள்ளவர் தாவேகாவுக்கு போயிருக்காருன்றது விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ். அவர் ஒரு அனுபவம் பெற்றவர் எங்க கட்சிக்கு வந்திருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது மேலும் பலர் தாவேகாவுக்கு அதிமுகவிலிருந்து வருவதற்கான ஒரு கேட்டை திறந்து விட்ட மாதிரியான ஒரு விஷயமாவும் நான் பாக்குறேன். இது ஒரு வகையில அதிமுகவை பலவீனப்படுத்துற ஒரு விஷயத்த விஜய் செய்ய முயற்சி செய்யறாரு. ஏன்னா திமுகவுக்கு எதிரில் நான் தான் போட்டி போடுறேன், எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லும் போது அங்கே போட்டியாளராக இருந்த இன்னொரு கட்சியான அதிமுகவை பலவீனப்படுத்துவது என்பது விஜயோட ஸ்ட்ராட்டஜியில ஒன்னா இருக்கலாம். சோ செங்கோட்டையனை இழுக்கிறது மூலமாக இன்னும் மேலும் பல அதிமுகவிலிருந்து இழுப்பதன் மூலமாக அதிமுகவை விமர்சனம் பண்ணாமலேயே பலவீனப்படுத்துற ஒரு விஷயத்துல விஜய் இறங்கியிருக்காரோன்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். நம்ம அது எதிர்காலம் தான் இதற்கான விடையை சொல்லும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதே சமயம் செங்கோட்டையன் கிடைக்கிற வரவேற்பு, அவருக்கு கொடுக்கிற கௌரவம் அல்லது மரியாதை அல்லது அங்கீகாரம், இதை பொறுத்து தான் அதிமுக இருந்து பலர் தாவேகாவுக்கு அதிருப்தியாளர்கள் போவாங்க என்பது என்னுடைய கருத்து. அதை பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் அதிமுக இருந்து பாஜகவுக்கு போனாகவோ அல்லது பாஜக இருந்து அதிமுகவுக்கு வந்தா அது ஒரு அனிமோசிட்டியை, ஒரு எதிர்ப்பு விரோத மனப்பான்மையை உருவாக்கும். இப்ப அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அப்படின்ற கருத்து கடந்த ஒரு மாசத்துக்கு முன்பு பேசப்பட்ட நிலையில செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சராக இந்த செங்கோட்டையனை தாவேகால சேர்த்தது மூலமா இந்த அனிமோசிட்டி அதிகமாக தானே ஆகும். அது எந்த மாதிரியான ஒற்றுமையை ஒரு பாலத்தை ஏற்படுத்தும்? இல்ல, அதாவது கடந்த பொதுக்குழுலேயே அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் தான் முதல்வர், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் தாவேகால சேருவதன் மூலமாக அதிமுக தாவேகா என்கிற அந்த கூட்டணி வாய்ப்பே கிடையாது. ஆனா இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்பது என்னுடைய கருத்து. செங்கோட்டையன் அப்படி மீண்டும் ஏதாவது ஒரு கூட்டணி வந்தால் செங்கோட்டையனோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். எடப்பாடியை முதல்வர் என்று சொல்லிக்கொண்டு அவர் பிரச்சாரம் பண்ண முடியாது. கொங்கு நாடு பாலிடிக்ஸ்ல அவருக்கு ஒரு பின்னடைவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்ப செங்கோட்டையன் தாவேகால போனதுனால எடப்பாடியோட விஜய் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் முற்றிலும் உங்களை கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைகிறார். சார் வணக்கம். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவது உறுதியாயிடுச்சா? என்ன பொறுப்பு அவருக்கு வழங்கப்படலாம்? அடுத்ததாக இந்த நகர்வு அப்படின்றது கொங்கு மண்டலத்தில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்ல தாவேகாவுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை, ஒரு புதிய முகத்தை கொடுக்குமா? அரசியலில் பழுத்த அனுபவஸ்தரான திரு செங்கோட்டையன் அவர்களை உரிய வகையில் பயன்படுத்திக் கொள்வது அல்லது அவருக்கு உரிய வகையில் மதிப்பளிப்பது என்பதை நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் மேற்கொள்ளும் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆகவே திரு செங்கோட்டையன் அவர்கள் மதிப்புமிக்க ஒரு பொறுப்பில் அமர்த்தப்படுவார். இதன் மூலமாக அதிமுக மேலும் பின்னடைவை மேற்கு மண்டலத்தில் சந்திக்கும். அது தவிர திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த முடிவை பார்த்து அதிமுக அதிருப்தியில் இருக்கக்கூடிய பலர் அல்லது சிலர், மூத்த தலைவர்கள் அல்லது முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள், தமிழக அரசியலில் ஒரு வலிமையான கூட்டணி அதிமுகவுக்கு உருவாகாவிட்டால் தமிழகத்தில் மாற்று சக்தியாக உருவெடுத்து வருகிற திரு விஜய் தலைமையில் ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. சரி, இப்ப விஜய் நம்பி செங்கோட்டையன் போயிருக்கிறது மூலமாக அதிமுகவுக்கு என்ன சவால் எழ வாய்ப்பு இருக்கு? இல்ல அதிமுகவுக்குள்ள அதிருப்தி தலைவர்கள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கா?
அதிமுகவுக்குள் நாடாளுமன்ற தோல்விக்கு பிறகு ஒரு தீவிர பரிசோதனை, சுய பரிசோதனை தேவை. பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கிற கருத்துக்கள் வலுவாக எதிரொலித்தன. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுக மோசமான நிலையை சந்தித்திருக்கிறது. இப்போது மேற்கு மாவட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வலிமையை பெருக்கிக் கொள்ளுகிற இருக்கிறது. பல்வேறு பகுதிகளுக்கு இருப்பதாக உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் ரமேஷ். தெரிய இருக்கிறது. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார், இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி என்பதை இருக்கின்றன. வலுப்பெற்று வருகிற அரசியல் சக்தி என்பதை நமக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரமேஷ். செங்கோட்டையன் தாவேக தலைவர் விஜயை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். இது ஒரு மிக முக்கிய அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த சிறப்பு நேரலையை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.